நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 2 உருவங்கள் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஸ்ரீசக்கர காளியம்மன். அவள் வந்து இதில் இருக்கா, ரத்தனமங்கலம்ன்ற இடம், பண்டலூர் ஜூ பக்கத்தில் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்குது. அது வழியாக உள்ளே போனால் அங்கே பார்க்கலாம். அங்கே வந்து ஸ்ரீசக்கர காளியம்மன் கோவில் இருக்குது, குபேரன் கோவில் இருக்குது, 108 அம்மன் கோவில் மாதிரி இருக்குது, சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது. 4 கோவில்கள் இருக்குது. இந்த மத்தூர்ன்ற இடம் வந்து பொன்பாடின்ற ஸ்டேஷன், திருத்தணி அடுத்த ஸ்டேஷன். அங்கேயே உள்ளே போனோம். இது ஏன் இது குறிப்பிட முதல்ல அதை பற்றி பேசுகிறேன். அது ரொம்ப ஓல்டஸ்ட். அது இப்போ எனக்கு 73 வயசு. எனக்கு 12-13 வயசு இருக்கும்போது செகண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தார் ரயில்வேல. அப்போ வந்து இந்த பொன்பாடின்ற இடத்துல ஒரு மேடு இருந்தது. ரயில்வே லைன் போடுற பக்கத்தில் ஒரு பெரிய மேடு. அந்த மேடில் வந்து இப்போ இந்த மாட்டு வண்டியெல்லாம் கவுந்துடும். யாரோ அந்த மேடு மேலே ஏறி நடந்தால் மயக்கம் போட்டு விழுந்துருவா. சரின்னு சொல்லிட்டு அந்த கேங் மேன்லாம் இருக்கா இல்லையா, அவளை வச்சு நோண்டி பார்த்தேன். பிரம்மாண்டமான சிலை, கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. ஒரு பெரிய காட்ரேஜ் பேர் அளவுக்கு இருக்கும் அந்த சிலை. 8 கைகளோட மகிஷாசுரமர்த்தினி. அந்த சூலமே வந்து உருட்டையாக இருக்கும். கருங்கல்லையே அதை அந்த சிற்பி பண்ணியிருக்கா ஆதி காலத்தில். டங் டங் கேட்ட உடனே நல்லா உடையாமல் அப்படியே எடுத்து அதை அங்கே ஒரு குடிசை போட்டு ஸ்டேஷன் பக்கத்தில், பொன்பாடி ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருந்தது. சரி, நாங்கள்லாம் வந்து ட்ரெயினில் போய் அங்கே போய் இறங்கி பார்த்துட்டு நான் 2-3 தடவை போயிருக்கேன். அதை பிற்காலத்தில் காலங்கள் ஓட ஓட என்ன செய்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு கோவில் ஃபேமஸ் ஆகும்போது பெரிய கோவிலோடு அட்டாச் பண்ணிடுறா. இது கிராமாந்தரத்தில் இருந்தது. நோபடி வாஸ் ஆக்குபையிங் த டெம்பிள். இந்த மாதிரி இருக்கும்போது திருத்தணி தேவஸ்தானம் டுக் ஓவர் தி இன்சார்ஜ். அது வந்து மாட்டு வண்டியில் வச்சு எடுத்து போய் உள்ள இன்டீரியர் கிராமத்துக்கு எடுத்து போயிட்டேன். ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. அந்த ஒரு அதுவும் மத்தூர் தான் அந்த ஊர் பேர். அந்த ஊர் பேர் மத்தூர். இது பொன்பாடி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி சொன்னது. கண்டெடுத்த இடம் அந்த மேடுலேருந்து எடுத்தது பொன்பாடி. மத்தூர்ன்றது கிராமம். அந்த மத்தூர் மகிஷாசுரமர்த்தினி வச்சுட்டோம். அப்புறமா நான் விசிட் பண்ணால் ரொம்ப தமாஷாக இருக்குது. அங்கே குறுக்கோள் சொல்ல பெண்ணே வாடின்னு கூப்பிட்டான் மகிஷாசுரன். அதனால் அம்பா கோப்பம் என்னென்னமோ கதை புரடா விடுறா. அது மாதிரி இருந்தது. இப்போ அது அழகாக அந்த கோவில் வந்து பெரிய ஹாலு, உள்ளே அடங்கியிருக்க அம்பாள். குடமாக பால் அபிஷேகம் நடக்கிறது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்களுடைய குருமாதா சம்பகாம்பான்ற ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌலி இவ தான். நான் முன்னாடி காமிச்சிருக்கேன் அந்த ஃபோட்டோவை. இவள் வந்து என்ன பண்ணால், அந்த அம்பாள் வந்து அவளுக்கு துர்க்கையெல்லாம் பேசுவோம். சூரணி துர்கா மந்திராலாம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா. அவள் வந்து என்ன பண்ணான்னா, இவள் தனியாக எனக்கு கொடுத்தா அந்த ஸ்பெஷலாக அந்த ஃபோட்டோ எனக்கு. அப்புறம் நான் போட்ட வேறு ஃபோட்டோவை. அந்த பெரிய சூலம் கிட்டத்தட்ட அது அந்த சூலத்தினோட ஹைட்டே கொஞ்சம் 12 அடிக்கு மேலே இருக்கும். இங்கே ஆற்றுல பூஜை பண்ணி தேவி மகாத்மியெல்லாம் படித்து அங்கே போய் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி சக்கர பொங்கல்லாம் பண்ணி பெருசு இப்போ கிராண்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணால் அங்கே அந்த கோவிலுக்கு அம்பாளோட உத்தரவு வந்து சொல்லி மகிஷாசுரமர்த்தினிக்கு சூலத்தை சாத்திட்டு வந்தா. அது சூலம் இருக்குது அங்கே. குருமாதாவினால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30-40 வருஷம் கூட ஆயிருக்கும் பண்ணி. அது மத்தூர் மகிஷாசுரமர்த்தினி. அந்த வட்டாரத்தில் அது வந்து ரொம்ப பேசக்கூடிய ஜீவம். ரொம்ப அழகாக இருக்கும். சிரிச்சுன்னு இருக்கும் அம்பாள். ரொம்ப கோரமாலாம் இருக்காது. சௌமிய ரூபத்தோடு இருக்கும் அம்பாள். அது அம்பாள் வந்து அது சிங்கத்து மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து மகிஷாசுரன் எருமை இருக்கும். அவன் தலை மட்டும் தெரியாது விழுந்து கூட அது மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ கம்மிங் டு ரத்னமங்கலம்ன்ற இடத்துல வைத்தியநாதன் ஒருத்தர் வந்து பெரிய காளி உபாசகர். அவர் வடபழனி பக்கத்தில் இருந்தார். அவர் வந்து அந்த இடத்துல நிலத்தை வாங்கி அம்பாளுக்கு ஸ்ரீசக்கர காளியம்மன் சொல்லிட்டு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையோட, அது அங்கே மகாமேரு இருக்குது. காளியோட சல்லும் தனியாக இருக்குது. பெரிய உட்காந்த காளி அது பண்ணி வச்சுருந்தார். அம்மாட்ட வந்து கூப்பிட்டார். அம்மா நீங்கள் வந்து பாருங்க, கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை ஆலை ஒன்றும் கும்பாபிஷேகம் நடக்கலை, அதுக்கு முன்னாடி பாருங்க. கொரட்டூர்லேருந்து இந்த சம்பகாம்பான்ற லக்ஷ்மி சந்திரமௌலி அங்கே போனால் சிஷ்யர்கள்லாம் அழிச்சு முக்கியமான பேரோட. அது வந்து மாதிரி மதிய வேலை. அடுப்பு உள்ளே போய் தொட்டு பாருங்கம்மா, ஒன்றும் பிராண பிரதிஷ்டெல்லாம் ஆகலேன்ருக்கா அந்த வைத்தியநாதன்றவர். அம்மா வந்து அந்த சிலையில் போய் அப்படியே தொட்டு பார்த்து எல்லாம் சொல்லும்போது அது வந்து நாகம் சுற்றின்னு இருக்கும். மேலே தலையில் பெரிய நாகம் சுற்றின்னு இருக்கும். ரொம்ப அம்சமாக இருக்கும். பெரிய அம்பாள் அது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்படியே சும்மா இல்லாமல் அப்படியே முகத்தை வருடி கொடுத்துட்டு தன்னோட மோதிர விரலத்துக்கு அந்த மூக்கில் துவாரம் இருந்தது. அப்படி விட்ட உடனே எழுதி கையேன்னு சத்தம் கேட்டுருக்கு. பயந்து விட்டா அந்தம்மா. குருமாத்தா ஷி வாஸ் லிட்டரலி ஷேக்கன். என்ன மூக்கிலெல்லாம் கைவிட்டு பார்க்குறேன்,
என்னை வைரமுக்குத்தியாக போட போகிறேன்னு கேட்டான் அவளை. 2-3 நாள் தூக்கமே இல்லை அம்மாவுக்கு. சரின்னு சொல்லிட்டு வைரமுக்குத்திலாம் இது ஆர்டர் பண்ணி பெரிய சக்கரை பொங்கல் பாவாடை பண்ணால் அந்த பேர்கிட்ட இந்த காளி உபாசியர்கிட்ட சொல்லி அது சக்கரை பொங்கல் பாவாடைக்கு நாங்கள் போனோம். எத்தனை பஸ்ஸஸ் வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட 50 கிலோ மேலே அரிசி போட்டிருப்பா. அவ்வளோ சக்கரை பொங்கல். அது வந்து அந்த இதுவே கருவறையே பெரிய பெருசு வாடலையெல்லாம் பரப்பி அது மேலே சக்கரை பொங்கல் குடமாக நெய் விட்டா. எத்தனை குடம் நெய் பிரம்மா. அது அந்த அது இதுவே மடம் அது பட்டு புடவையெல்லாம் சாத்தி அந்த மூக்குத்தியை போட்டு அம்பாளுக்கு அந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் அந்த இந்த சித்திரான்னங்கள், தயிர் சாதம், லெமன் ரைஸு, புளியோதரை அம்பாளுக்கு உண்டு. யார் காளிக்கு பூண்டு தொகையை கூட பண்ணுவாள். காளி பூஜை பண்ண காளின்னு நம்ம பயந்துடுறோம். அப்படியே காருண்ய ஸ்வரூபி. தசமகா வித்யாவில் காளியை தான் முதல்ல சொல்லிருக்கு. அம்பாள் திரிபுர சுந்தரி சொல்ல திரிபுர சுந்தரியே 3ஆம் இடத்துக்கு போயிடுறாவோ. ஸோ காளி வித்யா ஒருத்தருக்கு சித்தியை எடுத்துனா எல்லா வித்தியும் தானாகவே வந்துடும் சொல்லிருக்கு. மகாராஜ்னி பேர். அவள் தான் வந்து மகாராணி. தசமகா வித்யாவில் முதல்ல நிற்கிறது காளி தான் நிற்கிறா சொல்லியிருக்கு. ஸோ அது அம்மா அந்த மாதிரி பெரிய திண்டு மாலை, அது 10 அடி உயரம் இருக்கும் இந்த ஒரு சைடு. அது மாதிரி பெரிய திண்டு மாலை பண்ணி வந்தப்பா 100-200 பேர் வந்திருந்தா எல்லாருக்கும். அம்மா எங்கள் குருமாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா எல்லாருக்கும் இவருக்கு ரொம்ப அழகாக போடுவோம். செய்ய காரியங்கள் வந்து ரொம்ப திருத்தமாக இருக்கும். சும்மா காச்சாம்பூச்சாண்டே இருக்காது. பசங்கள்லாம் ஆம்பளை பசங்களாக இருந்தால் கூட அவாத்தில் அந்த கோலம் போடுறதுலாம் ஸ்ரீசக்கரை கோலமெல்லாம் போடுவாள். ஆண்கள் பிரம்மச்சாரி பசங்க அவ்வளோ அழகாக பண்ணுவாள் வேலைகள்லாம். அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது. நம்ம இப்போ குவாய்ட்டு நான் இதோ பார்ன் ஆர்டிஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து நான் கேரிகேச்சர்ஸ் போடுவேன். நானே பார்க்குறேன். சின்ன கோலம் போடுறதோடு ஸ்ரீசக்கரத்தெல்லாம் போடுறது கஷ்டம். 43 முக்கோணங்கள் வரணும். அது பரிச்சயம் ஆடுறதெல்லாம் கஷ்டம் அது. ஆனால் கொரட்டூரில் போய் பார்த்தா அந்த சின்ன இடத்துல அவ்வளோ அழகாக திருத்தமாக பண்ணி அந்த புஷ்பங்கள்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை ஒரு அழகாக அலங்காரம் பண்ணுவாள். பூஜையை முடித்த கற்பூர ஆரத்தி போனால் முன்னாடி அப்படி தூரத்தில் விழுந்துருக்கோம் இல்லையா, அந்த இதழ்கள்லாம் உறுதி பண்ணி அதை ஒரு தனியாக கோலமாக போட்டுருவாள். அந்த இதழுக்கு வெளிப்பக்கம் ஒரு பார்டர் இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடிய சிஷ்யர்கள் அவளுக்கு இருந்தால் பெரிய பாக்கியவேதியோ. அவள் இப்படி திரும்பினாலே டக்குன்னு எதுக்கு திரும்புகிறான்றது சிஷ்யாளுக்கு தெரியும். டக்குன்னு கொண்டு வைப்பா என்ன வேணுமோ. இப்படி பார்ப்பா, இப்படி திரும்பினா போதும், வாயில் தரதோடு கேட்க வேண்டாம். அவளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படின்னு ஃபுல்ஃபில்டு பை த சிஷ்யாசங்க. அது நமக்கு எப்படிடா அவன் மாதிரி அவள் தபோபலன் இருக்கும்போது கட்டாயம் வரும் அதெல்லாம். ஸோ அந்த அம்மா வந்து அந்த காளியம்மனை தொட்டு மூக்கில் விரல விட்டதுனால அவள் வைரமுக்தி வாங்கி போட்டுண்டா. அவர் ஸ்ரீசக்கர காளியம்மன் ரத்னமங்கலத்தில் அவகிட்ட அன்றைக்கின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் பாவாடை பெரிய பட்டுப்புடைவை கட்டி அந்த அந்த கருவறை முழுக்க சக்கரை கமன்னு இருக்குது. முந்திரி பருப்பு, திராட்சையும், பிஸ்ஸாப்பருப்பும் அந்த சக்கரை பொங்கலில் பண்ணி நெய் குளத்தில் இருந்த அம்பாள் ஹோல் 10 அடி உயரம் உருவம் அப்படியே அந்த நெய் குளத்தோடு தெரிஞ்சது. அந்த மாதிரி நடந்தது. அதை மறக்கவே முடியாத சம்பவம் என்னால். அதனால் இன்றைக்கி ஷேர் பண்ணோம். நம்ம சொன்னால் ஷேர் பண்ணிட்டோம் உங்கள்கிட்ட. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நவராத்திரி பண்டிகை காலத்து இதெல்லாம் ரீகால் பண்ணணும். அதுக்காக ரீகால் பண்ணுறேன். நமஸ்காரம்.